Good morning, students. I hope you are all safe at home. Yeah? Yes. Thanks the Lord. In the previous classes, we have studied construct a perpendicular bijector of the line segment. Next, construction of angle bijector of an angle. So, today study about the topic construct of angle special angles without using protractor. Construction of a special angles without using protractors. Protractor. Okay. Okay. அதாவது எப்போவுமே நம்ம ப்ரொடக்டரை வச்சு தான் என்ன பண்ணுவோம், ஆங்கிள்ஸ் வந்து மேக் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ப்ரொடக்டரே இல்லாமல் எப்படி நம்ம வந்து ஆங்கிள்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்கேல், காம்பஸில் என்ன பண்ணுங்கள், நல்லா அந்த மாதிரி பென்சிலாக கரெக்டாக ஒன்று போல் இருக்கிற மாதிரி என்ன செய்யணும், ஒன்று போல் இருக்கிற மாதிரி மாட்டிக்கணும். ஸோ எக்ஸஸாக ஒரு பென்சில் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கேல். சரியா? ஓகே. இப்போ நம்ம எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் புக்கில் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பெர்பெண்டிகுலர் பைஜெக்டருக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும்ல, அதே மாதிரி ஆங்கிள் பைஜெக்டருக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும்ல, அதே மாதிரி இதுவும் நீங்கள் என்ன செய்யுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எழுதிக்கோங்க. சரியா? நான் எப்படி வந்து ஆங்கிள்ஸு மேக் பண்ணுறதுங்கிறத மட்டும் நான் இந்த கிளாஸில் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஒரு ரஃப் டயக்ராம் போட்டுக்கணும். சரியா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 60 டிகிரிக்கு என்ன பண்ண போகிறேன், ஒரு டயக்ராம் வரைய போகிறேன். சரியா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் மெஷர் 60 டிகிரி. சரியா? construction of angle of measure 60 டிகிரி. இது நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ வரைய போகிறேன். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன செய்வோம், ரஃப் டயக்ராம் போடுவோம் இல்லையா? ரஃப் டயக்ராம் எப்படி போடுவீங்க, இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், ஒரு லைனு மேக் பண்ணிவிட்டு, இந்த அக்யூட் ஆங்கிள் தானே. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம கரெக்டாக நம்ம போடணுன்னு அவசியம் கிடையாது. சரியா? ஸோ ரஃபாக தானே நம்ம போடுறோம். ஸோ 60 டிகிரின்னு என்ன செஞ்சுருங்க, எழுதிடுங்க. சரிங்க? இப்படி வச்சுட்டு ஏஓபின்னு என்ன செஞ்சுருங்க, வரைஞ்சிருங்க. சரியா? ஸோ ரஃப் டயக்ராம் போட்டுருவீங்களா? போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடக்டரே இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், 60 டிகிரிக்கு ஆங்கிள் மேக் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லாங் லைன் என்ன செஞ்சுக்கோங்க, மேக் பண்ணிக்கோங்க. ஒரு லாங் லைன் இத்தனை சென்டிமீட்டர் தான் அப்படின்னு கிடையாது. சரியா? ஸோ ஒரு லாங் லைன் என்ன செய்கிறோம், நம்ம மேக் பண்ணிக்கிறோம். மேக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் என்ன செஞ்சுக்கோங்க, குறிச்சிக்கோங்க. சரியா? ஏங்கிற பாயிண்ட் குறிச்சிக்கோங்க. அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட காம்பஸ் எடுத்துகிட்டு காம்பஸில் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஆர்க் ஒன்று என்ன செய்கிறோம், நம்ம வரைகிறோம். சரியா? ஒரு ஆர்க் என்ன செய்கிறோம், வரைகிறோம். சரியா? ஒரு ஆர்க் வரைஞ்சாச்சா, ரொம்ப என்ன செய்யக்கூடாது, அழுத்தி என்ன செய்யக்கூடாது, வரையக்கூடாது. சரியா? ஒரு ஆர்க் வரைஞ்சாச்சா, அதே அளவை என்ன செஞ்சுக்கோங்க, பத்திரமா என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க, மாற்றிடாதீங்க. இந்த பாயிண்ட்டை என்ன செய்யுங்க, ஏக்கு ரைட் சைடு இருக்கிற பாயிண்ட்டை பி அப்படின்னு என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே அளவு ரேடியஸ் வச்சு என்ன செய்யணும், பியிலேருந்து ஒரு ஆர்க் என்ன செய்யணும், வெட்டணும். சரியா? இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், சி அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், நோட் பண்ணுறோம். இதை என்ன செய்கிறோம், சி நோட் பண்ணுறோம். இப்போ ஏயும் சியையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். ஏயும் சியையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம்.
இப்போ பாருங்கள், இதை என்ன செய்யுங்க, ஆரோ போட்டு விட்ருங்க. சரியா? இப்போ நீங்கள் ப்ராடக்டரை வச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள் இது எத்தனை டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சென்டரை அந்த சென்டர் பாயிண்டில் வச்சுருவோம். ஏதான சென்டர்னு நம்ம எடுத்துருக்கோம். சரியா? ஸோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு சென்டரில் வச்சு பாருங்கள். இந்த லைனோட ஜாயின் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த லைனோட ஜாயின் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக நமக்கு என்ன கிடைக்குது, 60 டிகிரி கிடைக்குதா? ஸோ இது வந்து என்னது, 60 டிகிரி. ஓகேவா? ஸோ இது வந்து பிஏசி, ஆங்கிள் பிஏசி. சரியா? நம்ம என்ன பண்ணோம், ரஃப் டயக்ராமில் ஏஓபின்னு எடுத்தோம், அப்படி தானே? அப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை ஏனும் இதை ஓனும் இதை பின்னும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். சரியா? இது ஏ, இது ஓ, இது பி, இப்படி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இது ஆங்கிள் ஏஓபி 60 டிகிரி. சரியா? புக்கில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, இது வந்து ஏபிசின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஏபிசின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஏஓபின்னு எடுத்திருக்கோம். சரியா? ஆங்கிள் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எடுத்திருக்கோம். ஓகேவா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 60 டிகிரி. ஓகே, ஓகே தானே? சரி, நம்ம இப்போ இதே மாதிரி இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செய்யணும், எழுதணும். நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ட்ராயர் ஆஃப் டயக்ராம் ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவீங்க, ட்ராய லைன், டேக் ஏ பாயிண்ட் ஓ ஆன் த லைன். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், டேக் ஏ காம்பஸ், ட்ரா அண்ட் ரே ஆர்க்கு. சரியா? ஸோ அந்த ஆர்க்கு வந்து லைனை வந்து ஓக்கு ரைட் சைடு எங்கே கட் பண்ணதோ அதை வந்து என்ன செஞ்சோம், ஏன்னு எடுத்தோம். சரியா? இப்போ ஏலேருந்து அதே அளவு ஆர்க்கு, அதே அளவு ரேடியஸில் என்ன செஞ்சோம், இன்னொரு ஆர்க்கு என்ன செஞ்சோம் வரணும். அந்த ஆர்க்கு வந்து இந்த ஆர்க்கை கட் பண்ணுற பிளேஸில் நம்ம என்ன பண்ணோம், பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணோம், பி நோட் பண்ணோம். ஸோ ஓவையும் பியையும் ஜாயின் பண்ணோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எழுதிடலாமா? இதே இது வந்து 120 டிகிரி அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஆங்கிள் ஏஓபி இது வந்து 120 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான், கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். ஒரு லைன் மேக் பண்ணிக்கோங்க. ரஃப் டயக்ராம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும். 120 டிகிரிங்கும் போது அது என்ன ஆங்கிள், என்ன ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள். சரியா? ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்க் என்ன செய்கிறோம், வரைஞ்சிக்கிறோம். கையை விட்டு எடுக்காமல் என்ன செய்யணும், இந்த ஆர்க் வந்து என்ன செய்யணும், வரையணும். சரியா? ஸோ இதை வந்து ஓஏ நோட் பண்ணுறோம். திரும்ப என்ன பண்ணுறோம், அதே அளவு ரேடியஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு ஆர்க் வரைஞ்சோம்னா அந்த ஆர்க்லேயே வச்சு இன்னொரு ஆர்க் என்ன செய்யணும், வரையணும். ஸோ இந்த செகண்ட் ஆர்க், இப்போ இந்த ஆர்க்கில் நம்ம வந்து லைன் மேக் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரே மேக் பண்ணோன்னா அது வந்து என்னது 60 டிகிரி ஆயிடும். இப்போ நம்ம பண்ணுறது என்னது, இந்த இடத்துல என்ன செய்யணும் பண்ணணும். இது வந்து என்னது 120 டிகிரி. சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம், பின்னு எடுத்துகிட்டு ஓவையும் பியையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். சரியா? ஓவையும் பியையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஏஓபி இதை நம்ம இப்போ ப்ராடக்ட் வச்சு அளந்து பாருங்கள், மெஷர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஒன் 120 கிடைக்குதா, 120 இருக்கா, இல்லை கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ 120 டிகிரி. ஓகேவா? ஸோ ப்ரொடக்டரே இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்லி ஸ்கேல், காம்பஸ் வித் பென்சில் வச்சு நம்ம என்ன பண்ணியாச்சு, மேக் பண்ணியாச்சு. அப்படி தானே? ஸோ 60 டிகிரினா இந்த மாதிரி மேக் பண்ணணும், 120 டிகிரினா இந்த மாதிரி மேக் பண்ணணும். சரியா? இது எது 90 டிகிரி கொடுத்துருவாங்க, என்ன பண்ணுறது, 90 டிகிரி கொடுத்தா என்ன பண்ணுறது. ஸோ 90 டிகிரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு லைன் என்ன செய்கிறோம், வரைஞ்சிக்கிறோம்.
இதே மாதிரி என்ன பண்ணுறோம், ஏ நோட் பண்ணுறோம், சாரி ஓ நோட் பண்ணுறோம். ஓவை சென்டராக வச்சு ஒரு ஆர்க் என்ன செய்கிறோம், வரைஞ்சிரும். இதை சென்டராக வச்சு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ஒரு ஆர்க், செகண்ட் ஒரு ஆர்க். சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து என்னது ஏ தானே, இந்த 2 ஆர்க்கையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், வரைகிறோம். சரியா? ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது ஓவையும் பியையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம். சரியா? ஜாயின் பண்ணிவிட்டு ஓவையும் பியையும் நம்ம ஸ்கேல் வச்சு என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது ப்ராடக்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக என்ன வந்துடும், 90 டிகிரி கிடச்சிரும். ஓகேவா? 90 டிகிரி கிடைக்குதா? ஸோ இது வந்து என்னது, 90 டிகிரி நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி தான் மேக் பண்ணணும். ஏன் வந்து 120க்கும் 60க்கும் வந்து நம்ம வந்து பைஜெக்டர் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? ஆல்ரெடி நம்ம வந்து ஆங்கிள் பைஜெக்டர் படித்தோம் இல்லையா, ஆங்கிள் பைஜெக்டர் படித்தோம்ல. இப்போ 60 டிகிரினா நமக்கு என்ன கிடைக்கும், ஆங்கிள் பைஜெக்டர் வந்து 30 அப்படின்னு கிடைக்கும். அப்படி தானே? அப்போ அதே மாதிரி இங்கே 60 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கும் இடையில எவ்வளோ இருக்குது, ஒரு 60 டிகிரி இருக்கும். அப்படி தானே? இங்கே 60 டிகிரி, இங்கே ஒரு 60 டிகிரி, இங்கே ஒரு 60 டிகிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 90 டிகிரி மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து 60யும் 120யும் மேக் பண்ணுறது ஈஸி. சரியா? அப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம், 90 மேக் பண்ணணும் அப்படின்னா இந்த 60க்கும் 120க்கும் இடையில நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிற அந்த 60 டிகிரியை 2ஆக என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ணுறோம். அதாவது பைஜெக்ட் பண்ணுறோம். பைஜெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிது, இங்கே 30 டிகிரி கிடைக்கும், இங்கே 30 டிகிரி கிடைக்கும். அப்போ 60 + 30 என்ன வந்துடுது, 90 டிகிரி அப்படின்னு கிடச்சிடும். சரியா? இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், திங்க் பண்ணி நமக்கு புக்கில் வந்து 135 டிகிரி கேட்டிருப்பான், 150 டிகிரி கேட்டிருப்பாங்க, 45 டிகிரி கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரியா? எல்லோரும் புக் எடுங்க, புக்கில் பாருங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் த ஃபாலோயிங் angles using ruler and compass only. ரூலரையும் காம்பஸையும் யூஸ் பண்ணி என்ன செய்யணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து. சரியா? இப்போ 60 டிகிரி நம்ம என்ன செஞ்சுருவோம், வரைஞ்சிருவோம். ஆல்ரெடி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சம் அப்படி தானே பண்ணோம் 60 டிகிரி. அதே மாதிரி 120 டிகிரி செகண்ட் நம்ம பண்ணுது. சரியா? இது வந்து 90 டிகிரி நம்ம என்ன செஞ்சாச்சு, பண்ணியாச்சு. இப்போ 30 டிகிரி நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 60 டிகிரி நம்ம நோட் பண்ணுவோம்ல, இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ணணும், ஆங்கிள் பைஜெக்டர் வரைஞ்சோம் அப்படின்னா என்ன வரும், 30 டிகிரி வந்துடும். சரியா? இப்போ 60 டிகிரி இங்கே இருக்கலாம், 60 டிகிரிக்கு இங்கேயும் இங்கேயும் நம்ம என்ன செய்கிறோம், சென்டராக வச்சு ஆர்க் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா ஆர்க் வந்து என்ன வரும், இப்படி வரும் ஆர்க். சரியா? ஆர்க் வந்தோடனே நம்ம அந்த லைனை வரைஞ்சோம் அப்படின்னா என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே 30 டிகிரி, இங்கே 30 டிகிரின்னு என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். சரியா? ஸோ 90 டிகிரி நமக்கு தெரியும், 30 டிகிரி தெரிஞ்சு போச்சு. இப்போ 45 டிகிரி எப்படி பண்ணுறது, 45 டிகிரி 90 டிகிரி பண்ணோம்ல, 90 டிகிரி BAE இது வந்து என்னது 90 டிகிரி. அடுத்தானே இந்த 90 டிகிரி என்ன பண்ணுறோம், நம்ம ஆங்கிள் பைஜெக்டர் யூஸ் பண்ணி என்ன செய்கிறோம், அந்த மெத்தட் யூஸ் பண்ணி பைஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்துடும், இங்கே ஒரு லைன் வரும், இங்கே 45, இங்கே 45 நம்ம என்ன செஞ்சிடலாம், நோட் பண்ணிடலாம். 45 டிகிரி இந்த மாதிரி தான் என்ன செய்யணும், நோட் பண்ணணும். சரியா? சரி, 150 எப்படி நோட் பண்ணுறது, 150 எப்படி நோட் பண்ணுறது, 120 நோட் பண்ணியிருப்போம் அப்படி தானே. இங்கே என்ன இருக்குது, 60 டிகிரி இருக்கும், அந்த பக்கம் 120 டிகிரி, இங்கே எத்தனை டிகிரி, 60 டிகிரி. இப்போ இந்த 60 டிகிரியை பைஜெக்ட் பண்ணுங்கள். இந்த லைன் வந்து வரையக்கூடாது. சரியா? வரையாமல் இதை பைஜெக்ட் பண்ணும்போது என்ன, லைன் வரைஞ்சால் தான் பைஜெக்ட் பண்ண முடியும். சரியா? பைஜெக்ட் பண்ணோம்னா என்ன வந்துடும், இங்கே ஒரு லைன் வரும், இங்கே லைன் வந்துச்சுன்னா இங்கே 30 டிகிரி, இங்கே 30 டிகிரின்னு என்ன செஞ்சிடும், கிடச்சிடும். அப்போ இந்த 30 டிகிரி + 120 டிகிரி என்ன ஆயிரும், 150 டிகிரி ஆயிருமா. ஸோ 150 டிகிரி இந்த மாதிரி தான் என்ன செய்யணும், நோட் பண்ணணும். சரியா? 135னா இந்த 30 டிகிரியையும் நம்ம என்ன செய்யணும், பைஜெக்ட் பண்ணணும். பைஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்துடும்,
இங்கே ஒரு 50 டிகிரி, இங்கே ஒரு 50 டிகிரி, அப்படி தானே கிடைக்கும். 15 ஸோ 120 + 15 135. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், பைஜெக்ட் பண்ணணும். சரியா? ஸோ ப்ரொடக்டர் யூஸ் பண்ணாமல் காம்பஸையும் ரூலரையும் வச்சு நம்ம இந்த மாதிரி என்னது ஆங்கிள்ஸ்லாம் என்ன செய்யணும், மேக் பண்ணணும். உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஈஸி தான். சரியா? கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சும்மா ஒரு 4 லைன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மெத்தடில் என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. சரியா? ட்ரா எ லைன், மார்க் எ பாயிண்ட் ஏ ஆன் இட். சரியா? லைன் மேக் பண்ணோம், ஏங்கிற பாயிண்ட்டு மேக் பண்ணோம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கொஞ்சம் ரஃப் டயக்ராம் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரியா? ட்ரா எ ரஃப் டயக்ராம் கிவன் மெஷர்மெண்ட்டுன்னு என்ன செஞ்சுருங்க, எல்லா இதுலேயுமே ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிருங்க. அது மாதிரி ரஃப் டயக்ராமும் போட்டுருங்க, படமும் என்ன செஞ்சுருங்க, வரைஞ்சி முடிச்சுட்டு இதில் உள்ள மாதிரியே ட்ரா எ லைன், மேக் எ பாயிண்ட் ஏ ஆன் இட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், வித் ஏ ஆஸ் சென்டர், ஏ சென்டராக வச்சு ட்ரா அன் ஆர்க் ஆஃப் கன்வீனியன்ட் ரேடியஸ் நமக்கு என்ன ரேடியஸ்னாலும் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். டு த லைன் டு மீட் அட் எ பாயிண்ட் பி. சரியா? இது ரெண்டு சைடுமே மீட் பண்ணும். சரியா? ஸோ ரைட் சைடு என்ன செய்யுங்க, பின்னு பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வித் த சேம் ரேடியஸ் அண்ட் பி ஆஸ் சென்டர் ட்ரா அன் ஆர்க் டு கட் த ப்ரீவியஸ் ஆர்க் அட் சி. ஸோ இதை சென்டராக வச்சு என்ன செய்கிறோம், ஒரு ஆர்க் என்ன செய்கிறோம், வரைகிறோம். ஸோ அந்த ஆர்க்கு சின்னு எடுத்துக்கிறோம், ஏஏசிஐ ஜாயின் பண்ணுறோம். அது வந்து பிவிஏசி ஆங்கிள் வித் மெஷர் 60 டிகிரி. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா இதுக்குமே என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். சரியா? எக்ஸாக ஒரு பாயிண்ட் வரும், அப்படி தானே, 60 டிகிரி, 120 டிகிரி, அப்புறம் 90 டிகிரி. சரியா? பண்ணிடுவீங்களா? 30 டிகிரிக்குமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 30 டிகிரி வந்து இந்த கொடுத்துருக்காங்கல்ல, பிஎஸ்சி 60 டிகிரி ஃபஸ்ட் நம்ம நோட் பண்ணிவிட்டு அதை என்ன செய்கிறோம், பைஜெக்டர் மறுபடி என்ன பண்ணுறோம், பைஜெக்ட் பண்ணோம்னா 30 கிடச்சிரும். ஸோ நம்ம சம்மில் வந்து இதுதான் 30 டிகிரி, இது வந்து 30 டிகிரி. சரியா? ஸோ இது மாதிரி பண்ணிடலாம்ல. ஸோ ரொம்ப ஈஸி தான். சரியா? அடுத்து எக்ஸசைஸ் 5.6. 5.6ம் நம்ம இதுவரை பண்ண எக்ஸசைஸ் சம்ஸ் மாதிரி தான், மாடல் சம்ஸ் மாதிரி தான் என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபிஃப்த்து சாப்டர் என்ன செஞ்சுருங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மிஸ்செலனஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர பாருங்கள். எக்ஸசைஸ் 5.6ல் ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கோங்க. ஓரளவு நான் சொல்கிறேன், நீங்கள் செஞ்சுருங்க. சரியா? இங்கே 2x இங்கே 3xன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? இப்போ 2x + 3x என்னது 5x. இதோட வேல்யூ என்ன, ஏஓபியோட வேல்யூ என்ன, ரைட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தோன்னே நம்மளே சொல்லிடலாம் 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 5xன்னு கிடைக்கும். அப்படி தானே, இது ஒரு 2x, இது ஒரு 3x. அப்போ 5x வந்து உங்களுக்கு 90 டிகிரி. 5xங்கிறது 90 டிகிரி அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 90 / 5. 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 5 is 5, ரிமைண்டர் 4, 40 ஆயிரும். 8 5s are 40. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, 18 டிகிரி. Are you understand? Yes. நெக்ஸ்ட் சம் பாருங்க. In the given figure find the value of x. இங்கே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து 90 டிகிரி வந்துச்சு. அதே மாதிரி இங்கே எத்தனை டிகிரி வரும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். சரியா? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும். அப்படி தானே? அப்போ 2x + 23 + 3x - 48 இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், 180 டிகிரி. சரியா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நான் எழுதி தரேன், ரிமைண்டர் நீங்கள் தான் செய்யணும். சரியா? 2x + 23 + 3x - 48 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 180 டிகிரி. ஸோ இங்கே 2x 3x ஆட் பண்ணுங்கள், 5xன்னு கிடைக்கும். 23 - 48 அப்போ மைனஸில் தான் ஆன்சர் வரும். சரியா? 48லேருந்து 23 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 25. ஸோ 48லேருந்து 23 பேசுனா 25 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. சரியா? ஸோ 5x - 25 இது அங்கே போகும்போது என்ன ஆயிரும், +25 அப்படின்னு ஆயிரும். சரியா? ஸோ 5x இஸ் ஈக்குவல் டு 180 + 25 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 205 கிடச்சிரும். அப்படி தானே? 180 + 20 200 205. 5xோட வேல்யூ 205 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்,
205 divided by 5. 5 ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 5s are 20. 1 5 is 5. So 41 degree நமக்கு என்ன செஞ்சிரும் கிடைச்சிரும். சரியா? ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது 41 டிகிரி. இப்போ இங்கே பாருங்க find x, y and z. x, y சோட வேல்யூ என்ன செய்ய சொல்கிறாங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் angles are equal. Opposite angles are equal. அப்படி தானே? ஸோ ஆப்போசிட் angles are equal அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா கண்டுபிடிக்க முடியாது. அப்படி தானே? ரெண்டுமே இங்கே எக்ஸ் கண்டுபிடிக்கணும், இங்கே ஒய் கண்டுபிடிக்கணும், இங்கே இசட் கண்டுபிடிக்கணும், இங்கே எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் தானே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைன் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? இது லீனியர் பேர் தானே, அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தானே. இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். அப்படி தானே? ஸோ 3x + 40 + x வந்து என்னது x + ஸோ x + 3x + 40 நமக்கு என்ன கிடைக்கும்? x + 3x + 40 நமக்கு என்ன கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். அப்படி தானே? ஸோ 180 டிகிரி அப்படிங்கும்போது x + 3x என்னது 4x. 40 வந்து அங்கே கொண்டு போனோம்னா 180 - 40 என்னது 140. ஸோ 4xோட வேல்யூ 140 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னது 140 4 ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 4s are 12. ஸோ 20. 5 4s are 20. 35 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 35 டிகிரி. இப்போ எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது இதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இசட்டோட வேல்யூ கிடச்சிடும். அப்படி தானே? அதே மாதிரி இங்கே எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது டோட்டலாக ஒரு ஆங்கிள் கிடைக்கும். இதுலேருந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சரியா? ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன செஞ்சிடலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ அதே மாதிரி அடுத்த சம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 11:25 கொடுத்துருக்காங்க. லீனியர் பேர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ். இப்போ இது 11xன்னு எடுத்துக்கோங்க, இது 25xன்னு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 180 டிகிரி கிடைக்கணும். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்? ரெண்டையும் ஆட் பண்ணால் 120. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 11x எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா 11x என்ன ஆங்கிள் வருது, 25x என்ன ஆங்கிள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம்? அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சரியா? நெக்ஸ்ட் நம்ம 5th சம் வந்து இதை வந்து என்ன செய்யணும்? கம்பேர் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அந்த ரூல்ஸ் வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். சரியா? 1 2 அட்ஜசன்ட் ஆங்கிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1ம் 2ம் அட்ஜசன்ட் ஆங்கிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்ஜசன்ட் ஆங்கிள் தானே, அடுத்தடுத்து தானே இருக்குது இன்னும், அதனால் எஸ். நெக்ஸ்ட் வந்து அட்ஜசன்ட், இது அட்ஜசண்டான்னு கேட்காங்க. ஏஓபி, ஏஓபி அதாவது ஏஓபி 2. சரியா? அந்த 2 அப்படிங்கிற ஆங்கிளும் பிஓஇ, பிஓஇ, பிஓஇ இந்த ஆங்கிள் ரெண்டும் சேர்ந்து. சரியா? இந்த 2ங்கிற ஆங்கிளும் 1 2ம் சேர்ந்து அட்ஜசண்டா அப்படின்னு கேட்காங்க. நம்ம அட்ஜசன்ட் சொல்ல முடியாதுல்ல. 1 2னா அட்ஜசன்ட் ஆங்கிள், 2 3னா அட்ஜசன்ட் ஆங்கிள்னு எழுதலாம். இதே இது நம்ம 1 2வையும் சேர்த்து ஒரு ஆங்கிளாக வச்சுக்கிட்டு 2 மட்டும் ஒரு ஆங்கிளாக எடுத்துக்கிட்டு ரெண்டும் அட்ஜசன்ட் நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ ராங். சரியா? சொல்ல முடியாது. ஸோ ஆன்சர் வந்து ராங். சரியா? சரி. நெக்ஸ்ட் டஸ் பிஓசி அண்ட் பிஓடி ஃப்ரம் எ லீனியர் பேர்னு கேட்டிருக்காங்க. பிஓசி, பிஓசியும் பிஓசியும் பிஓடியும் பிஓடி பிஓசியும் பிஓடியும் லீனியர் பேர் அப்படின்னு கேட்குறாங்க. லீனியர் பேர் அப்படின்னா ரெண்டே ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும் நமக்கு. இந்த ரெண்டே ஆட் பண்ணால் 180 டிகிரி வருமா? அதாவது பிஓசியே 180 டிகிரி தான், பிஓடி வேறு எக்ஸஸாக இருக்குது. அப்போ இது வந்து லீனியர் பேர் இல்லை. ஸோ இதுவும் நோ தான் ஆன்சர். சரியா? அடுத்து பாருங்கள், சிஓடி பிஓடி சப்ளிமெண்ட்ரியான்னு கேட்டிருக்காங்க. சிஓடியும் பிஓடியும் சிஓடியும் பிஓடியும் சப்ளிமெண்ட்ரியான்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். சிஓடி இந்த ஆங்கிள் 4, பிஓடி இது 3. 3யும் 4ம் சப்ளிமெண்ட்ரி தானே, ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி கிடைக்கும் தானே, ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தானே இது. இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். 3யும் 4ம் சப்ளிமெண்ட்ரி தான். ஸோ இட் இஸ் ட்ரூ. சரியா? அப்புறம் இங்கே பாருங்கள், இஸ் 3 வெர்டிக்கலி ஆப்போசிட் டு 1. 1ம் 3யும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்களா? சொல்ல முடியாது. ஏன்னு பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட் லைனு. ஸ்ட்ரெயிட் லைனுங்கும் போது 1 2 3 ஆங்கிளும் அதில் தான் இருக்குது. சரியா? ஸோ இதை நம்ம என்ன சொல்ல முடியாது, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன சொல்லலாம், 3ஐயும் 5ஐயும் நம்ம என்ன சொல்லலாம், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்னு சொல்லலாம். 1ஐயும் 3ஐயும் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சரியா? ஸோ கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி நம்ம என்ன செய்யணும்,
சம் வந்து செய்யணும். ஓகேவா? இப்போ அடுத்து பின்னாடி பாருங்கள், எல்லாமே நமக்கு ஈஸியாக தான் என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. சரியா? அது நல்லா அந்த டயக்ராமை கவனமாக பார்த்து நம்ம என்ன செய்யணும். சரியா? இப்போ இந்த இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா சிடியை கொஞ்சம் நீளமாக என்ன செஞ்சுக்கணும், நம்ம லைன் என்ன செஞ்சுக்கணும், மேக் பண்ணிக்கணும். ஸோ லைன் மேக் பண்ணோம்னா இது ட்ரான்ஸ்வர்சல் அப்படின்னு நம்ம எடுக்கணும். சரியா? இல்லைனா இது வந்து ட்ரான்ஸ்வர்சல்னு எடுக்கணும். எடுத்து நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரியா? adjacent ஆங்கிள்ஸு இன்டீரியர் ஆங்கிள்ஸு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்லாம் என்ன செய்யணும், செஞ்சு கவனமாக என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இந்த இதுலேயும் அப்படி தான் நம்ம வந்து என்ன செய்யணும், ஏபியும் சிடியும் பேரலலும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை கொஞ்சம் நீட்டி விடணும். அப்போ இது வந்து ட்ரான்ஸ்வர்சல்னால் இன்டீரியர் ஆங்கிள் எப்படி இருக்கும், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், அந்த நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, அதெல்லாம் என்ன செய்யணும், ரீகால் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கணும். சரியா? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் ஈக்குவலாக இருக்கும், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னால் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரியா? அதே மாதிரி இந்த இதுலேயும் இந்த லைன் என்ன செய்கிறோம், நீட்டி விட்டுக்கிறோம். இது வந்து என்னது நமக்கு ட்ரான்ஸ்வர்சல். அப்போ இது வந்து என்ன வந்துடும், இந்த லைன் இது வந்து என்னது, சேம் சைடு இருக்கிற ஆங்கிள். அப்போ சப்ளிமெண்ட்ரி அப்படி தானே, சேம் சைடு சப்ளிமெண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி என்ன செய்யணும். சரியா? ஸோ சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? கவனமாக செய்யுங்க. ஆன்சர்ஸ் கண்டிப்பாக என்னது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். வேணா நான் 17th சம்மானா நான் உங்களுக்கு சொல்லி தட்டுமா, இப்போது 17th சம் இல்லைனா 18th சம் செய்யட்டுமா, 18th சம் செய்யட்டுமா, இந்த டயக்ராம் வச்சு செய்கிறீங்களா? பாருங்க, in the figure AB is parallel to CD. Find x degree, y degree and z degree. இது என்ன செய்யணும், x y z என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த ஃபிகர் ஏபியும் சிடியும் என்னது பேரலல்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு லைனும் என்னது பேரலல் லைன்ஸ். சரியா? ஸோ அதை நல்லா நீட்டி விட்டுக்கோங்க, பேரலல் லைன்ஸு. இந்த ரெண்டும் என்னது ட்ரான்ஸ்வர்சல்னு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த லைனை பாருங்கள், ஒய்யும் இதுவும் எப்படி இருக்கும், என்ன ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னது ஈக்குவல் அப்படி தானே. அப்போ ஒய் வந்து 60 டிகிரி, ஒய் வந்து என்னது 60 டிகிரி இல்லைக்கலாமா? சரி, இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸும் இசட்டும் இதை ட்ரான்ஸ்வர்சல் எடுத்தோம்னா எக்ஸும் 48 டிகிரி என்னது ட்ரான்ஸ்வர்சல் அப்படி தானே. சாரி, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ ஈக்குவல் இதை ஏடியை ட்ரான்ஸ்வர்சல் எடுத்தோம்னா எக்ஸும் 48 டிகிரியும் ஈக்குவல் இன்டீரியர் ஆங்கிள். சரியா? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ எக்ஸ் ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இசட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ எக்ஸ் தெரியும் 60 தெரியும். அப்போ இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஒரு ட்ரையாங்கிள் வந்து 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். சரியா? அப்போ 60யும் 48 நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன கிடைச்சிடும், 108 டிகிரி. 108 டிகிரி. அப்போ 180 டிகிரியிலேருந்து 108 டிகிரியை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 72 டிகிரி கிடைக்கும். 72 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் வந்து 72 டிகிரி அப்படின்னா இது ஒரே லைன் தானே, லீனியர் பேர் தானே, சாரி அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தானே, லீனியர் பேர் இருந்தோம். அட்ஜசன்ட் ஆங்கிள்னு சொல்லலாம், லீனியர் பேர் தான். சரியா? இப்போ இங்கே 72 அப்படின்னா இங்கே என்ன வந்துடும், ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி கிடைக்கணும். அப்போ 108 டிகிரி கிடைச்சிடும். சரியா? ஸோ இசட்டோட வேல்யூ 108 டிகிரி. அப்போ எக்ஸ் வந்து 48 டிகிரி, ஒய் வந்து 60 டிகிரி, இசட் வந்து 108 டிகிரி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும். சரியா? ஸோ இந்த மாதிரி எல்லா சம்மும் நீங்கள் என்ன செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி 2 பேரலல் லைன் வச்சுக்கோங்க, ஒரு ட்ரான்ஸ்வர்சல் வரைஞ்சிக்கோங்க. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஏபின்னு எடுத்துகிட்டு ஏ வந்து 4x, பி வந்து இந்த மாதிரி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வரைஞ்சி என்ன செய்யுங்க, கண்டுபிடிங்க. சரியா? எல்லாமே இந்த ட்ரான்ஸ்வர்சலை பேஸ் பண்ணி தான் என்ன செய்யும் இருக்கும். சரியா? ஸோ சம்மரியில் இருக்கிற அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் வச்சு தான் இந்த சம் எல்லாமே என்ன செஞ்சுருப்பாங்க. அதனால் கவனமாக என்ன செய்யுங்க. ஈஸியாக தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஓனாக எழுதுங்க. கண்டிப்பாக புக்கில் இருக்கிற மாதிரி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த கிளாஸோட நம்ம 5th சாப்டர் என்ன செஞ்சுக்கலாம், ஓவர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 6th சாப்டர் என்ன செய்யலாம், போகலாம். சரியா? இன்றைக்கி கிளாஸில் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது
கரெக்டாக என்ன செய்யுங்க, செஞ்சு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸு சென்ட் பண்ணவே மாட்டேங்கிங்க. சரியா, நான் உங்கள் மார்க்கு எல்லாமே என்ன செஞ்சிட்ருக்கேன், என்ட்ரி பண்ணிட்டு தான் இருக்கேன். சரியா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவனமாக செய்யுங்க. டவுட்னா கிளியர் பண்ணிக்கோங்க. வீட்டில் அப்பா அம்மாவுக்கு நல்லா ஒபே பண்ணுங்கள், கீழ்ப்படிங்க, சேட்டை பண்ணாதீங்க. சரியா, நீங்கள் இந்த மாதிரி நாட்கள்லாம் உங்களுக்கு என்ன செய்யாது, இனி வர்ற நாளில் கிடைக்காது. சரியா, அம்மா அப்பா கூட இப்படி நிறையா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ நல்லா ஒபே பண்ணுங்கள், பேரண்ட்ஸுக்கு நல்ல பிள்ளைங்களாக இருங்க. சரியா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.